ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மா வீட்ல 4வது நாள் இஃப்தாருக்கு போயிருந்தோம். அங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இஃப்தார் டைம்ல சுட சுட உளுந்து வடை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்ஸா சீட்லாம் போட்டு ரோஸ் மில்க்கு, அதுக்கப்புறம் பாதாம் மில்க்கு, அப்புறம் டேட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாளி நெறையா பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்த கஞ்சி, நல்லா நோன்பு தொறக்கிற வரைக்கும் நல்லா கொதிக்க கொதிக்க இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 1 யூஸ் டம்ளர்ல நான் பாதாம் மில்க்கும், ரோஸ் மில்க்கும் ஊத்தி வச்சுட்டேன். அப்பதான் கொஞ்சம் பாத்திரத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படின்ட்டு நோன்பு திறந்து சிங்கு நிறைய பாத்திரம் விழுகும். அதெல்லாம் கழுவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோன்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இவ்வளோ ஐட்டமே குழந்தைங்க நோன்பு வைக்கிறதுனால தான் ரெடி பண்ணது. கடைசியாக ஃபைனலாக லெமன் ஜூஸும் போட்டுட்டு ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி வச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கான நோன்பு சூப்பராக போச்சு. அம்மா வீட்டில் நிறைய வெரைட்டி இருந்தது. ஆனால் தண்ணியும் பேரிச்சம்பழமுமே போதும் நோன்பு திறந்துட்டு சாப்பிட்றதுக்கு. வயிறே ஃபுல்லாகிடும். கஞ்சியும் குடித்து